வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பற்றியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மா, சுஷீலா அம்மா, டிஎம்எஸ் அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள் மற்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், இன்னும் பல செலிபிரிட்டிஸை பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செலிபிரிட்டிஸோட பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் ஆக்ட்ரஸ். சவுத் இந்தியன் சினிமால எல்லா பெரிய ஆக்டர்ஸோடையும் நடிச்சவங்க. இவங்க எப்பவுமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்களாம். அதனால மக்கள் இவங்களுக்கு புன்னகை அரசி அப்படின்னு பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, இந்த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் கேஆர் விஜய் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். தென்னிந்திய சினிமாவையே கிட்டத்தட்ட 50 வருஷமா கட்டி ஆண்டவங்கனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி பல மொழிகள்லையும் இவங்க படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரிஜினல் பெயர் தெய்வநாயகி. அதுக்கப்புறம் சினிமா துறையில வந்ததுக்கு அப்புறம் கேஆர் விஜயா அப்படின்னு பேர் மாத்திக்கிட்டாங்க. கேஆர் விஜயா அவர்களுடைய சொந்த ஊர் சென்னை. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில. அப்பா ராமச்சந்திர நாயர், அம்மா கல்யாணி. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தம்பி மற்றும் 4 தங்கச்சிங்க இருக்காங்க. ஸோ குடும்பத்திலேயே இவங்க தான் மூத்த பொண்ணு அப்படின்றதுனால தன்னோட சின்ன வயசுலேயே அந்த பொறுப்புங்கிறது இவங்களோட சேர்ந்து பிறந்துருச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய தம்பி தங்கச்சிக்கு இவங்க 2வது அம்மாவாவும் இருந்திருக்காங்க. இன்னும் நீங்க கேஆர் விஜய் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். டி.ஆர். ரமணா அவர்களுடைய இயக்கத்துல எம்ஜிஆர் மற்றும் கேஆர் விஜயா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பணம் படைத்தவன். இந்த படம் 1965 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் சுஷீலா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் அந்த மாப்பிள்ளை. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கேஆர் விஜயா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். அங்கே முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வா வா என்றான், கூடவே வா வா என்றான். அந்த மாப்பிள்ளை காதலிச்சான், கைய பிடிச்சான், என்ன கைய பிடிச்சான். அங்கே முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வா வா என்றான், கூடவே வா வா என்றான். பக்கத்திலே தான் இருந்தான். அந்த மாப்பிள்ளை காதலிச்சான், கைய பிடிச்சான், என்ன கைய பிடிச்சான். அங்கே முன்னால் நின்றேன், பின்னால் சென்றேன், வா வா என்றான், கூடவே வா வா என்றான். கண்ணுறங்க பாய் விரிச்சான், கொடியிடையில் காய் பறிச்சான். கண்ணுறங்க பாய் விரிச்சான், கொடியிடையில் காய் பறிச்சான். கொத்து விளக்க குறைச்சு வச்சான், கொதிச்சிருந்தேன், குளிய
மண்ணளந்த பார்வை என்ன, மயங்க வைத்த வார்த்தை என்ன, மண்ணளந்த பார்வை என்ன, மயங்க வைத்த வார்த்தை என்ன, முத்துநகையின் ஓசை என்ன, ஆசை என்ன, என்னருகே பெண்ணிருந்தா பெண்ணருகே நான் இருந்தேன். அந்த பூங்கொடி பூத்திருந்தா காத்திருந்தா என்னை பார்த்திருந்தா அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன் நீதான் என்றேன் வாழ்வே நீதான் என்றேன். கையருகில் பாவை வந்தாள் கண்ணீரண்டில் மாலையிட்டாள், கையருகில் பாவை வந்தாள் கண்ணீரண்டில் மாலையிட்டாள், முல்லை வெறிப்பால் வண்ணம் குழைத்தாள், முத்து சிரிப்பால் வாவென்றழைத்தாள். அம்மம்மா என்ன சொல்ல அத்தனையும் கண்டதல்ல, அந்த பூங்கொடி பூத்திருந்தா காத்திருந்தா என்னை பார்த்திருந்தா அங்கே கண்ணால் கண்டேன் பின்னால் சென்றேன் நீதான் என்றேன் வாழ்வே நீதான் என்றேன். அந்த மாப்பிள்ளை காதலிச்சான், கைய பிடிச்சான், என்ன கைய பிடிச்சான், அங்கே முன்னால் நின்றேன் பின்னால் சென்றேன் வா வா என்றான், கூடவே வா வா என்றான். வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல புன்னகை அரசி KR விஜயா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். KR விஜயா அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. KR விஜயா அவர்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேன், அவங்களுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ KR விஜயா அவர்களுடைய அப்பாவுக்கு தன்னுடைய பொண்ணு KR விஜயா சினிமால ஒரு பெரிய நடிகையா வரணும், பேரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படின்றதா அவங்களுடைய அப்பாவுடைய ஆசையாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம KR விஜயா அவர்களுடைய அப்பா ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எம் ஆர் ராதா அவர்களுடைய டிராமா ட்ரூப்ல சேர்ந்து பல நாடகங்களை நடிச்சாராம். சிறந்த நாடக கலைஞராகவே வாழ்ந்து வந்தாராம். ஸோ அவங்க அப்பாட்ட இருந்து தான் KR விஜயா அவர்களுக்கு நடிப்பு மேல ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ தன்னுடைய அப்பா மாதிரி நம்மளும் சினிமால ஒரு பெரிய நடிகையா வரணும் அப்படின்றது KR விஜயா அவர்களுடைய ஆசையாகவும் இருந்துச்சு. தனக்கு 7 வயசா இருக்கும் போதே நடிக்க ஆரம்பிச்ச KR விஜயா அவர்கள் கிட்டத்தட்ட 50 வருஷமா சினிமா துறையில ஒரு டாப் ஆக்ட்ரஸா வலம் வந்துட்டு இருந்தாங்க. 1973 இவங்களுக்கு புன்னகை அரசி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஸோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர அதே புன்னகையை இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த புன்னகை தான் இவங்களுடைய தனி அடையாளம்னே சொல்லலாம். அதனால KR விஜயா அவர்களுக்கு அவங்க அப்பாவை பார்த்து நாடகத்துல நடிக்கணும், நம்மளும் மேடையில நடிக்கணும், மேடையில டான்ஸ் ஆடணும் அப்படின்ற ஆர்வம் இவங்களுக்குள்ள வந்துச்சு. அதனால அவங்க அப்பா கூடயே சேர்ந்து அவருடைய நாடகத்துல நடிக்கவும் செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாம சில மேடையில ஆடவும் செஞ்சாங்களாம். ஸோ இப்படி நாடகத்துல நடிக்கிறது ஆடுறது இப்படியே போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில எப்படி சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இன்னைக்கு உலகம் போற்றும் அளவுக்கு ஒரு பெரிய நடிகையா மாறினாங்க அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். அவினாஷி மணி அவர்களுடைய இயக்கத்துல ஸ்ரீகாந்த், கமல்ஹாசன் மற்றும் KR விஜயா அம்மா இவங்க எல்லாரும் இணைந்து நடிச்ச படம் தான் 1000ல் ஒருத்தி. இந்த படம் 1975 வெளிவந்துச்சு. குமார் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சுஷீலா அம்மா பாடின பாடல் தான் கோவில் நல்ல கோவில். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம KR விஜயா அம்மா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கோவில் நல்ல கோவில், தெய்வம் எந்தன் தெய்வம், தெய்வம் எந்தன் தெய்வம், கோவில் நல்ல கோவில், தெய்வம் எந்தன் தெய்வம், பூஜை செய்யும் நேரம் ஆசை கொண்டு வந்தேன், பூஜை செய்யும் நேரம் ஆசை கொண்டு வந்தேன், என்ன சொல்லி பாட யாரை எண்ணி பாட, என்ன சொல்லி பாட யாரை எண்ணி பாட, கோவில் நல்ல கோவில், தெய்வம் எந்த தெய்வம், தெய்வம் எந்த தெய்வம்.
தூரம் ரொம்ப தூரம் போக போக மாறும், ரொம்ப தூரம் போக போக மாறும். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல புன்னகை அரசி KR விஜயா அம்மா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். KR விஜயா அம்மா அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. KR விஜயா அவர்களுக்கு தன்னோட அப்பாவை பார்த்து தான் நாடகத்துல நடிக்கணும் அப்படின்ற ஆசையை தூண்டுச்சு. அது மட்டும் இல்லாம அப்படியே சினிமாலையும் பெரிய நடிகையா மாறணும் அப்படின்ற ஆசையும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்பயும் போல KR விஜயா அவர்கள் ஒரு நாள் தன்னோட அப்பாவோட சேர்ந்து நாடகத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மேடையில ஆடவும் செஞ்சாங்களாம். அப்போ யதார்த்தமா அன்னைக்கு நாடகத்தை தமிழ் சினிமால மாபெரும் லெஜண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஜெமினி கணேசன் அவர்கள் அந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கே, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு ரொம்ப சூப்பரா டயலாகும் பேசுறா, அது மட்டும் இல்லாம ரொம்ப சூப்பரா நடிக்கவும் செய்யறாளே, இந்த பொண்ணுக்கு ஏன் நம்ம தமிழ் சினிமால சான்ஸ் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ஜெமினி கணேசன் அவர்கள் KR விஜயா அம்மாவோட நடிப்பை பார்த்துட்டு நீ ரொம்ப சூப்பரா நடிக்கிற, உனக்கு நான் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன், நீ நடிக்க தயாரா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோமே KR விஜயா அம்மாவுக்கும் சரி அவங்களுடைய அப்பாவுக்கும் சரி KR விஜயா அம்மா சினிமால ஒரு பெரிய நடிகையா வரணும் அப்படின்றதுதான் இவங்களுடைய ஆசையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெமினி கணேசன் அவர்கள் இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட KR விஜயா அம்மாவை அறிமுகம் செஞ்சு தமிழ் சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. ஜெமினி கணேசன் மற்றும் KR விஜயா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் கற்பகம். இந்த படம் 1963 வெளிவந்துச்சு. ஸோ அதனால KR விஜயா அவர்களை முத தமிழ் சினிமால அறிமுகப்படுத்தினது ஜெமினி கணேசன் அவர்கள். KR விஜயா அம்மா நடிச்ச முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்கள் மனசுல KR விஜயா அவர்கள்னா யாரு அப்படின்னு அவங்களுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமா பதிய ஆரம்பிச்சிச்சு. இந்த படம் வெளியாகி 3 வருஷத்திலே, அதாவது 1966லயே KR விஜயா அம்மா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு 18 வயசு. இவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா இப்படி நடக்குதே, அப்ப நம்ம இனிமே நடிக்க முடியாதா அப்படின்ற ஒரு சின்ன பயம் அவங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னு அவங்க வாழ்க்கையில திருப்பு முனை ஏற்பட்டுச்சு அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். KS கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய இயக்கத்துல சிவாஜி கணேசன் மற்றும் KR விஜயா அம்மா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் கை கொடுத்த தெய்வம். இந்த படம் 1964 வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல சுஷிலா அம்மா பாடின பாடல் தான் ஆஹா மங்கள மேளம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம KR விஜயா அம்மா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். தேரிலே ஆக மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே. ஆக மங்கள மேளம் பொங்கி முழங்க மணமகள் வந்தாள் தங்க தேரிலே ஆக மல்லிகை பூவிலும் மெல்லிய மாது மயங்கி விட்டாளே உன் பேரிலே. கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம் மங்கள மேளம் பொங்கி
பேரிலே கல்யாண ஊர்வலம் உல்லாசம் ஆயிரம். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல புன்னகை அரசி KR விஜயா அம்மா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். KR விஜயா அம்மா அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கற்பகம் படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவங்களோட வாழ்க்கையில அப்படி என்ன திருப்புமுனை ஏற்பட்டுச்சு, அது வேற ஒன்றும் இல்லைங்க. இவங்களுக்கு 18 வயசு இருக்கும்பொழுது, அதாவது 1966 வீட்டில் அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ வீட்டில் அவங்க அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையே இவங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால 1966 KR விஜயா அம்மா அவர்களுக்கும் சுதர்சன் வேலாயுதன் அவர்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. KR விஜயா அம்மா பயந்த ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நம்ம கணவர் நம்மளை நடிக்க விட மாட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன தயக்கமும் பயமும் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்கு மாறா அவங்களுடைய கணவர், உன் ஆசைப்படியே நீ நடிக்கலாம், உன்னோட கெரியர்ல நீ ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட ஆசைக்கு நான் தடையா இருக்க மாட்டேன், நீ எவ்வளவு வருஷம் நடிக்கணும்னாலும் நீ இப்படியே நடிச்சுட்டே இருக்கலாம், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உனக்கு நான் ஃபுல் சப்போர்ட் என் சைட்ல இருந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கணவர் சொல்லிட்டாரா. ஸோ இதுவே KR விஜயா அவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. அதனால KR விஜயா அம்மா 50 வருஷமா சினிமா துறையில சாதிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களுடைய கணவர்னே சொல்லலாம். KR விஜயா அம்மா கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த மாதிரி பல மொழிகள்லயும் நடிச்சிருக்காங்க. ஒரு பேட்டியில KR விஜயா அம்மாட்ட நீங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான படங்கள் எது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம், நான் நடிச்ச எல்லா படமே எனக்கு பிடிக்கும், ஆனா குறிப்பிட்டு சொல்லணும்னா கற்பகம், செல்வம், சரஸ்வதி சபதம், நம்ம வீட்டு தெய்வம், இதய கமலம், திரிசூலம்னு இந்த மாதிரி பல படங்கள் அவங்களோட லிஸ்ட்லயே நிறைய இருக்கு. KR விஜயா அம்மாக்கு பிடிச்ச படங்கள் இது. KR விஜயா அம்மா நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னும் நீங்க KR விஜயா அம்மா அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ராம்தாஸ் அவர்களோட இயக்கத்துல MGR மற்றும் KR விஜயா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் தாழம்பூ. இந்த படம் 1965 வெளிவந்துச்சு. KV மகாதேவன் அவர்களோட இசையில, கண்ணதாசன் அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் சுஷீலா அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் ஏரி கரை ஓரத்திலே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம KR விஜயா அம்மா அவர்களை பார்த்தினா சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஏரிக்கரை ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கு, 8 வேலி நிலத்திலேயும் என்ன வைத்தால் தோப்பாகும். ஏரிக்கரை ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கு, 8 வேலி நிலத்திலேயும் என்ன வைத்தால் தோப்பாகும். வாழை வைத்தால் தோப்பாகும், மஞ்சள் வைத்தால் பிஞ்சு, ஆழமாக உழுது வைத்தால் அத்தனையோ பொன்னாகும். வாழை வைத்தால் தோப்பாகும், மஞ்சள் வைத்தால் பிஞ்சு விடும், ஆழமாக உழுது வைத்தால் அத்தனையோ பொன்னாகும். தென்புறத்து சீமையிலே தென்குமரி கடல் இருக்கு, தென்புறத்து சீமையிலே தென்குமரி கடல் இருக்கு. குமரி கடல் மூழ்கி வந்தால் கூடையிலே என்ன வரும், குமரி கடல் மூழ்கி வந்தால் கூடையிலே என்ன வரும். சரம் சரமாய் முத்து வரும், தனிப்பவளம் சேர்ந்து வரும், சரம் சரமாய் முத்து வரும், தனிப்பவளம் சேர்ந்து வரும். குமரியுடன் கலந்து விட்டால் குடும்பத்திலும் ஆசை வரும், குமரியுடன் கலந்து விட்டால் குடும்பத்திலும் ஆசை வரும். ஏரிக்கரை ஓரத்திலே 8 வேலி நிலம் இருக்கு, ஆழமாக உழுது வைத்தால் அத்தனையோ பொன்னாகும்.
கனியும் என்று கனவு கண்டு வந்து விட்டேன். கண்ட கனா பலிக்காதோ, கதவு இன்று திறக்காதோ. கண்ட கனா பலிக்காதோ. ஏரிக்கரை ஓரத்திலே 8 வேலி நிலமிருக்கு. ஆழமாக உழுது வைத்தால் அத்தனையோ பொன்னாகும். ஏரிக்கரை ஓரத்திலே 8 வேலி நிலமிருக்கு. ஆழமாக உழுது வைத்தால் அத்தனையோ பொன்னாகும். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல புன்னகை அரசி KR விஜயம்மா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். KR விஜயம்மா அவர்களை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. KR விஜயம்மா அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, KR விஜயம்மா ஒரு லீடு ஹீரோயினா நடிச்சாலும் சரி, இல்ல ஒரு அம்மா கேரக்டர்ல பண்ணாலும் சரி, ட்ரெடிஷன் வியர்ல நடிக்கணும்னாலும் சரி, இல்ல ஒரு மாடர்ன் வியர்ல நடிக்கணும்னாலும் சரி, எல்லா கேரக்டருக்குமே ஆப்ட் ஆவாங்களாம். ஆனா இதை விட ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக கடாட்சம் நிறைந்த முகம்னா அது KR விஜயம்மா அவர்களுடைய முகம் தானா. அதனாலதான் மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா அப்போ உள்ள சினிமா, அதாவது ஒரு 70s 80sலாம் ஒரு அம்மன் கேரக்டர் பண்ணணும், தெய்வீக கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம KR விஜயம்மா அவர்களை தான் அந்த ரோல்ல நடிக்க வைப்பாங்களாம். ஏன்னா தெய்வீக கடாட்சம் முகமும் சரி, அம்மனுக்கான ஒரு முக பாவனைகளும் சரி, எல்லாமே அப்படியே ஆப்டா நம்ம KR விஜயம்மா அவர்களுக்கு மட்டுமே சூட் ஆகும். இதனாலேயே அப்போ உள்ள டைரக்டர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒரு அம்மன் கேரக்டர் பண்ணணும், தெய்வீக ரோல் பண்ணணும் அப்படின்னாலே இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் KR விஜயம்மா அவர்களை தான் கூப்பிடுவாங்களாம். மேல்மருவத்தூர் அற்புதங்கள் அப்படின்ற ஒரு படத்துல சக்தி அம்மனா நடிச்சிருக்காங்க. இந்த படம் 1986ல வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாம மகாசக்தி மாரியம்மன் அப்படின்ற ஒரு படத்துல மாரியம்மனா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் 1986ல வெளிவந்துச்சு. அது மட்டும் இல்லாம கந்தன் கருணை அப்படின்ற ஒரு படத்துல தெய்வானை ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் 1967ல வெளிவந்துச்சு. இப்படி அம்மன் கேரக்டர்னாலே அது KR விஜயம்மா அவர்கள் தான். அவங்கள தாண்டி வேற யாராலையும் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது அப்படின்ற பேரையும் சம்பாதிச்சாங்க. இவங்க படங்கள் பண்ணதை தாண்டி நிறைய டிவி சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க, இன்னமும் நடிச்சிட்டு இருக்காங்க. KR விஜயம்மா திருச்சியில நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்பதான் அங்க உள்ள திருச்சி மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம KR விஜயம்மாவுக்கு புன்னகை அரசி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்க. இவ்வளவு பேரும் புகழும் சம்பாதிச்ச KR விஜயம்மா அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தலைமுறையிலையும் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நினைச்சு நம்ம தான் ரொம்பவே பெருமைப்படணும். அதை தாண்டி இன்னைக்கு டீ டைம் ரேடியோ ஷோல KR விஜயம்மா அவர்களை பத்தி பேசினதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். ரமணா அவர்களோட இயக்கத்துல MGR மற்றும் KR விஜயம்மா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பணம் படைத்தவன். இந்த படம் 1965ல வெளிவந்துச்சு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல TM சௌந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் பவளக்கொடியிலே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம KR விஜயம்மா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். கொடியிலே முத்துக்கள் பூத்தான் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும். பவழக்கொடியிலே முத்துக்கள் பூத்தான் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும்.
வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். பூமகள் மெல்ல வாய்மொழி சொல்ல சொல்லிய வார்த்தை பண்ணாகும். காலடி தாமரை நாலடி நடந்தால் காதலன் உள்ளம் புண்ணாகும். இந்த காதலன் உள்ளம் புண்ணாகும். பவழக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் ஒன்று வந்தால் வெண்மையில் என்றே பேராகும். ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும். ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும். மாந்தளிர் மேனி மார்பினில் சாய்ந்தால் வாழ்ந்திடும் காலம் நூறாகும். இங்கு வாழ்ந்திடும் காலம் நூறாகும். பவழக் கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும். கண்ணி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும். வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய், டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.